ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் லெசன் வந்து அயன் எலக்ட்ரான் மெத்தட் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறது, அயனி எலக்ட்ரான் முறையில் சமன்பாடுகளை சமன் செய்தல். இதில் தேர்ட் எக்ஸசைஸ் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தோன்னா S2O3 2 மைனஸாக பிரியும். அப்போ இது எப்படி பிரியும்? 2 ப்ளஸ்ஸாக பிரியும். ஓகேவா? அதே மாதிரி SO4O6 2 மைனஸாக ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ இது 2 ப்ளஸ்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். நெக்ஸ்ட்டு இது Na ப்ளஸ்ன்னு பிரியும். அப்போ இது I மைனஸ்னு ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம அரை வினைகள் எழுதிடலாமா? அதாவது ஹாஃப் ரியாக்ஷன். இதுல தான் நான் யாரை எடுத்துக்க போறேன் அப்படின்னு பார்த்தோம்னா S2O3 2 மைனஸ் இந்த அயான்ஸை மட்டும் எடுத்துக்க போறேன். S2O3 2 மைனஸ் ரைட் சைடில் என்னவா மாறி இருக்கப்போ அது S4O6 2 மைனஸாக மாறி இருக்கு. இது ஒரு ரியாக்ஷன் ஒரு இது. அடுத்து இது பார்த்தோன்னா இது I2 இருக்கு, ரைட் சைடில் எப்படி மாறி இருக்கு? I மைனஸாக மாறி இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு இது எடுத்திருக்கேன். இதுல இருந்துட்டு அயனிகளா பிரிச்சு எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க, லெஃப்ட் சைடில் S2 இருக்கு, ரைட் சைடில் S4 இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் S2 இருக்கு, ரைட் சைடில் S4 இருக்கு. அப்போ இதை 4ஆ மாத்தனா என்ன பண்ணோம்? 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ 2 இன்ட்டு S2. ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிருமா? அப்போ 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 6 இங்கே இருக்கு, அங்கே 2 போடும்போது 2 3 சார் 6 கரெக்டாக பேலன்ஸ் ஆயிருமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி வந்துருது? S2O3 2S2O3 2 மைனஸ் gives S4O6 2 மைனஸ். இப்போ இங்க பார்த்தோம்னா சார்ஜ் எடுத்து பார்க்குறோம், எலக்ட்ரான் ஆட் பண்ணணுமா இல்லாட்டி ரிமூவ் பண்ணணுமா அப்படின்ட்டு பார்க்க போறோம். இந்த லெஃப்ட் சைடில் பாருங்க 2 2 சார் 4, ஸோ 4 மைனஸ்ன்னு இருக்கு. ரைட் சைடில் 2 மைனஸ் தான் இருக்கு. அப்போ இங்கிட்டு இன்னொரு 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணோம்னா -4க்கு ஈக்குவல் ஆயிருமா? ஸோ அப்போ என்ன செய்யறோம்? ரைட் சைடில் 2 எலக்ட்ரான். ஸோ போடும்போது என்ன ஆயிரும்? அப்போ இங்கே -2 ப்ளஸ் -2, அப்போ ரெண்டு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? -4 வருதா? ஸோ ஈக்குவல் ஆயிருதா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம்? இந்த ஈக்குவேஷன்ல 2 எலக்ட்ரான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இது ஈக்குவேஷன் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல பாருங்க I2 இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? I2 இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல I மைனஸ்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இங்க 2 இது இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அப்ப இந்த சைடுல 2ஆல மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ 2 இன்ட்டு அது. அப்ப என்ன ஆயிருது? இந்த ஈக்குவேஷன் I2 gives 2I மைனஸ். ஸோ இப்போ எண்ணிக்கை கரெக்ட் ஆயிருது. சார்ஜ் பாக்குறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் எத்தனை இருக்கு? -2 இருக்கு. 2 மைனஸா? ஸோ -2 இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எதுவுமே இல்லை. அப்போ இந்த சைடில் என்ன பண்ணணும்? ஆடு 2 எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணி எழுதுவோமா? அப்போ என்ன வந்துடும்? I2 ப்ளஸ் 2 எலக்ட்ரான் gives 2I மைனஸ். இப்போ லெஃப்ட் சைட்லேயும் -2 இருக்கு, ரைட் சைட்லேயும் -2. ஸோ ஈக்குவலாக என்ன ஆயிடுச்சு? சார்ஜ் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன ஈக்குவேஷன்? செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ பார்ப்போம் என்ன பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணி ஓவரால் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? 2S2O3 2 மைனஸ் gives S4O6 2 மைனஸ் பிளஸ் 2 எலக்ட்ரான். அடுத்த செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? I2 பிளஸ் 2 எலக்ட்ரான் gives 2I மைனஸ். இப்போ நம்ம இந்த இதெல்லாம் எந்த நம்பர்ஸ்னாலையுமே மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஏன்? ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கு? எலக்ட்ரானோட கவுண்டிங் ஈக்குவலாக இருக்கு. இங்கேயும் 2 எலக்ட்ரான், அங்கேயும் 2 எலக்ட்ரான். ஸோ நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்ன பண்ணா போதும்? ஓவரால் ரியாக்ஷன் எழுதினா போதும். ஸோ என்ன ஆயிரும்? சிமிலராக இருக்கக்கூடிய டேர்ம் கேன்சல் ஆகுமா லெஃப்ட் ரைட்ல? ஸோ 2 எலக்ட்ரான், இந்த 2 எலக்ட்ரான் கேன்சல் ஆகுது. ரிமைனிங் இருக்கிறத அப்படி எழுத வேண்டியதான். ஸோ லெஃப்ட் சைடில் யாரெல்லாம் இருக்காங்க? அப்போ 2S2O3 2 மைனஸ் பிளஸ் I2 gives S4O6 2 மைனஸ் பிளஸ் 2I மைனஸ். ஸோ இதான் ஓவரால் ரியாக்ஷன். ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்தோம்னா எல்லா ஆட்டத்தோட கவுண்டிங்கும் லெஃப்ட் ரைட்ல ஈக்குவலாக இருக்கும், சார்ஜ் முத கொண்டு. ஸோ இப்போ இங்கே பாருங்க, செக் பண்ணிடுவோம் பாருங்க. 2 2 சார் 4, 4 சல்ஃபர் லெஃப்ட் சைடில் இருக்கு, ரைட் சைட்லையும் 4 சல்ஃபர் இருக்கு. ஆக்சிஜன் பாருங்க 6 ஆக்சிஜன் இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் சைட்லையும் 6 ஆக்சிஜன் இருக்கு. நெக்ஸ்ட் அயோடின் 2 அயோடின் இருக்கு, I2 தானே இருக்கு, ரைட் சைட்லையும் 2 அயோடின். ஓகேவா? இப்போ இங்க சார்ஜ் பாருங்க,
இங்க எத்தனை இருக்கு 4 மைனஸ் இங்கேயும் சார்ஜ் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு இந்த 2 வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் காமனாக உள்ளது இந்த சார்ஜுக்கு முத கொண்டு. ஸோ அப்போ 2 2 சார் 4 மைனஸ் அப்படின்னு இங்கே இருக்கு. ரைட் சைட்லையும் இங்கேயும் ஒரு 2 மைனஸ் இருக்கு, -2 இருக்கு, இந்த 2. ஸோ -2 ரெண்டு ஆட் பண்ணுவது -4. ஸோ சார்ஜ் ஈக்குவலாக வருதா? ஸோ ஆட்டத்தோட கவுண்டிங்கும் ஈக்குவலாக வரும், மேலே இருக்கக்கூடிய மின் சுமையும் சார்ஜும் ஈக்குவலாக வரும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டாக என்ன இருக்கு பேலன்ஸ் ஆகி இருக்கு. ஓகேவா? இதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.